ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் 2இல் அமர்ந்து குரு பார்வையை பெறுவதும், அது குரு 6லேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே இது 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு. அதே மாதிரி 10 சுக்கிரனையும் பார்க்குறாரு. இந்த அமைப்பு மாசி மாதம் உங்களுக்கு கிரகநிலை சேர்க்கைகள் நல்ல அமைப்பில் இருப்பது. மெயினாக இந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி 8 சூரியனும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையை பெறுவதும், 8ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதும், 4-11 செவ்வாய் இந்த மாதம் ஒரு 10 தேதி வரைக்கும், மாசி 10 தேதி வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதும், உச்சம் பெற்று இருப்பதும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு. அவர்கிட்டே அவர் பார்க்குறாரு. நல்ல வேலையில் போய் உட்கார போகிறீங்க. இந்த மாசி மாதம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி முன்னேற்றங்களை கொடுக்கும். மெயினாக செவ்வாய் இந்த சூரியன் காம்பினேஷன் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு மாதிரி குரு பார்வை ஏற்பட்டுரும். அப்படின்னா காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும், அதே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் 2ல் ராகு இருப்பது குரு பார்வை கெமிக்கல், மருத்துவம், மெடிக்கல் சார்ந்தது, மரம் சம்மந்தப்பட்டது, கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள். அதே மாதிரி சுக்கிரன் நல்ல கலைத்துறைகள், பொன் ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களையும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் முன்னேற்றங்களையும் நல்லா ஏற்படுத்தும். 6-9 புதனும் அங்கே சம்மந்தப்பட்டு இருப்பது எழுத்துத்துறை, வழக்கறிஞர், சட்டத்துறையில் சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல முன்னேற்றங்களை, பதவி உயர்வு, சம்பள உயர்வை ஏற்படுத்தும். இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையப்போகுது. எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கு. அது வேலையிலேயோ அல்லது ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தையிலேயோ எதிர்பாராத ஒரு அமைப்புகள் உங்களுக்கு வேலை, அது தொழில்கள்லேயோ நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம், மாசி மாதம். அதேமாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது. வெகு நாட்களாக நிறைய பேர் மகர ராசி திருமணம் நடக்காதவர்களுக்காக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை, அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும். ஏற்கனவே முடிந்தவர்களுக்காமே, திருமணம் முடிந்தவர்களுக்காமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது, நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும். நல்ல அதாவது சின்ன வேலையிலேருந்து பதவி உயர்வு, பெரிய வேலைக்கு போகிறது, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களை உண்டாக்கும். அதான் எதிர்பாராத ஒரு அமைப்பு இந்த மாதம், மாசி மாதம் மகர ராசிக்கு அமையும். மகர ராசி நேயர்கள் பூராமே ஃபைனான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுல 8ஆம் இடத்தை 2ல் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். மற்றபடி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகள் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள், பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். அதேமாதிரி 9 பாக்கியாதிபதி 2ல் குரு இருப்பது தந்தையால் நன்மைகள் ஏற்படக்கூடியது, மாற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு மகர ராசி நேயர்கள் புறாமே. ஏன்னா 9 புதன், 6-9 புதனாக 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையை பெறுவது வெகு சிறப்பு. அப்படின்னா தந்தை மூலியம் அல்லது தாய் மூலியம் உங்களுக்கு எப்படியாவது ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் அமையும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும், பொருளாதார உயர்வு, பதவி உயர்வு ஏற்படுத்தும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வேலை தேடுவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மகர ராசி நேயர்கள் பூராமே ஞாயிற்றுக்கிழமை கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.